அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம், குரூப் 2, குரூப் 2 எக்ஸாமுக்கு நான் ஃப்ரீ பேட்ச் பற்றின அப்டேட் ஆல்ரெடி ஒரு ஓவராலாக சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டண்டான அப்டேட், ஃப்ரீ பேட்ச் பற்றின ஓரளவு அப்டேட் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணணும், பேட்ச்க்கான நேம் என்ன, எப்படி நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம், அதே போல் டெலகிராம்க்கான லிங்க் என்ன, ஆப்க்கான லிங்க் என்ன, டெலகிராமில் எப்படி அப்டேட் பண்ணுவோம், அதே போல் பிளான் எப்போ அப்டேட் பண்ணுவோம், இந்த மாதிரி மேக்ஸிமம் டீட்டெயில்ஸ் இதில் நான் சொல்ல பார்க்குறேன், சரிங்களா? ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க, குரூப் 4 எக்ஸாமோ குரூப் 2, குரூப் 2 எக்ஸாமுக்கோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ பேட்ச், சரிங்களா? ஸோ எதுவுமே நீங்கள் பேமெண்ட் பண்ண தேவையில்ல. நீங்கள் பேமெண்ட் பண்ண முடியாத நிலையில் இருக்கீங்க, நான் வந்து ஃப்ரீயாக தான் படிக்கணும்னு நினைக்கிறேன், இப்போ தான் ஃப்ரெஷராக இருக்கேன், காலேஜ் போயிட்டுருக்கேன், 3rd இயர் படிக்கிறேன், இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு இருக்கேன், வேலை தேடிட்டு இருக்கேன், இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், என்னால் பேமெண்ட் பண்ணி படிக்க முடியாது, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேட்ச் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் கைடன்ஸ் என்ன எங்களால் கொடுக்க முடியுமோ அது கண்டிப்பாக கொடுப்போம், சரிங்களா? ஸோ அந்த பேட்சுக்கான நேம், இந்த ஃப்ரீ பேட்சுக்கான நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனவே நிஜம், காயம்மை மாயம் செய். ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஒவ்வொரு பெயின் இருக்கும். நம்ம கவர்மெண்ட் ஜாப் படிக்கிறதுக்கு நமக்கு பின்னாடி ஒரு பெயின் இருக்கும் கண்டிப்பாக. இதனால தான் நம்ம ஜாப் வாங்கணும் அப்படின்ற எய்ம் நமக்கு ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் நம்ம அவமானப்பட்டிருப்போம், நிறைய வழிகள் நமக்கு இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே தாண்டி நம்ம என்ன பண்ண போகிறோம், மாயம் செய்ய போகிறோம். ஸோ நம்மளுடைய காயத்தை எல்லாமே ஆற்றக்கூடிய வகையில் அரசு அதிகாரியாக ஆகணும் அப்படின்னா இப்போ இருந்து அதற்கான உழைப்புகளை போட்டு அதற்கான ஒரு மாயத்தை நம்ம செய்ய போகிறோம். அதுதான் கனவே நிஜம் அப்படின்ற பேட்ச். ஏற்கனவே நம்ம சேனல் ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம டேக் என்ன கொடுத்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்றலே தவம் ஆற்றலே வரம், சரிங்களா? படிக்கிறது ஒரு தவம் போல படிக்கணும், அமைதியான சூழலில் தான் படிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. நீங்கள் உங்களுடைய மனசை ஒருநிலைப்படுத்தி படிக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம படிக்க பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா வரக்கூடிய எக்ஸாமில் கண்டிப்பாக நம்மளால் கிளியர் பண்ணிட முடியும், சரிங்களா? ஸோ அந்த பிரீஃப் பேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு முதல்ல இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், சரிங்களா? எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன். வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து கால் பண்ணி எப்படி ஜாயின் பண்ணும் அப்படின்னு கேட்குறீங்க. ஏன்னா நம்மகிட்ட ரிசோர்ஸ் வந்து பெருசாக கிடையாது. ஸோ எல்லாருக்குமே ஆன்சர் பண்ணுற மாதிரியான ரிசோர்ஸ் இல்லை. ஸோ முடிஞ்ச வரலையும் இந்த ஃப்ரீ பேட்சை பொறுத்த வரலையும் உங்களுக்கு தனியாக வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் முடிஞ்ச வரலையும் நான் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக கேட்டுட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஏன்னா எல்லாருக்குமே தனித்தனியாக கால் அட்டன் பண்ணி சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நான் அந்த வீடியோவில் முழுமையாக சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும், சரிங்களா? இதே போல் பேட்ச் பற்றினா அடுத்தடுத்த வீடியோக்கள் இன்னும் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். ஏன்னா டீட்டெயிலாக நான் சொன்னேன் அப்படின்னா தான் ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சரியா? ஸோ அதை பார்த்துக்கலாம், ஓகே? இந்த பேட்ச் பொறுத்தவரையும் நான் உங்ககிட்ட வைக்கக்கூடிய ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃப்ரீ பேட்ச் தானே, நம்ம சும்மா தேவைப்படும் போது எழுதிக்கலாம், இல்லாத போது விட்டுறலாம் அப்படின்னு இல்லாமல் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்க, சரிங்களா? கம்பல்சரி கொடுக்கக்கூடிய பிளானை ஃபாலோ பண்ணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருங்க. ஏன் அப்படின்னா இதுக்கு தனியாக நீங்கள் பே பண்ணால் எந்த அளவு ஒர்த்தாக இருக்குமோ அதை விட பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா தனியாக இதுக்கு நம்ம வேலை செய்ய போகிறோம், சரிங்களா? அதை நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க. அப்போ உங்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நீங்கள் அதிகமான உழைப்பு போகிறதுக்கு ரெடியாக இருங்க. நம்ம காலைல எந்திரிக்கிறோம், காலைல ஒரு 2 மணி நேரம் படிக்கிறோம், நைட் எந்திரிக்கிறோம், நைட் ஒரு 2 மணி நேரம் படிக்கிறோம், சரிங்களா? ஒர்க் முடிச்சுட்டு வரோம், அங்கே ஒரு 2 மணி நேரம் படிக்கிறோம். இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் கோல்ஸ் வச்சுக்கோங்க. அதை பேஸ் பண்ணி படிச்சுனாவே போதும். கண்டிப்பாக நம்ம எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஜாப் வாங்கிட முடியும், சரிங்களா? ஏன்னா நம்ம 1 வருஷம் 2 வருஷம் படிக்கிறோம் அப்படின்றது ஒவ்வொருத்துக்கும் மாறுபடும். எப்படி இருந்தாலும் நீங்கள் போடக்கூடிய உழைப்பு எந்த இடத்துலையும் வீண் போகாது. ஸோ முடிஞ்ச வரலையும் நான் சொல்லக்கூடிய தகவல்களை நோட் பண்ணிக்கோங்க. இந்த பேட்ச் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கனவே நிஜம். இந்த பேட்சை பொறுத்தவரையும் உங்களுக்கு டெலகிராமில் ஸ்டடி பிடிஎஃப் எல்லாமே அப்டேட் பண்ணி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கால் பண்ண வேண்டாம். டெலகிராமுக்கான லிங்க் ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் நோட் பண்ணிக்கோங்க. டெலகிராமுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே நான் கொடுக்குறேன், சரிங்களா? இந்த டெலகிராம் லிங்க் தான் என்ன நேம்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதியமான் டிஎன்பிஎஸ்சி தமிழ் அப்படின்னு இருக்கும். என்னோட போட்டோ போட்டு தான் இருக்கும், சரிங்களா? அதியமான் டிஎன்பிஎஸ்சி தமிழ் அப்படின்ற நேம்ல இருக்கும். ஸோ இந்த பேட்சை பொறுத்தவரை 2 எக்ஸாமுக்குமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். குரூப் 4, குரூப் 2 2 எக்ஸாமுக்குமே நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும், சரியா? இதற்கான ஸ்டடி பிளான் என்னைக்கு கொடுக்க போறோம் அப்படின்னா வரக்கூடிய ஜூன் 8ஆம் தேதி. என்னைக்கு? ஜூன் 8ஆம் தேதி அதற்கான ஸ்டடி பிளான் கொடுக்குறேன், சரிங்களா? ஐ மீன் பிளான்ல ஃபாலோ பண்ணுறதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன படிக்கணும், என்னென்ன ஸ்டடி பிடிஎஃப் ரெஃபர் பண்ணணும், என்ன பிளானை ஃபாலோ பண்ணி நம்ம கொண்டு போக போகிறோம், டெஸ்ட்டுக்கு என்ன கொடுக்க போகிறோம், டெஸ்ட்டில் எவ்வளோ கொஷின்ஸ் இருக்க போகுது, இதற்கான கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் வரக்கூடிய ஜூன் 8ஆம் தேதி உங்களுக்கு அப்டேட் ஆகும், சரிங்களா? வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, கால் மட்டும் பண்ண வேண்டாம், சரிங்களா? இன்ஃபர்மேஷன் எல்லாமே வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. இந்த வீடியோலேயே நான் முழுமையாக சொல்லிடுறேன். நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ண போகிறோம், இது கம்ப்ளீட்டாக ஒரு ஃபவுண்டேஷன் பேட்ச்.
ஃப்ரெஷ்ஷாக நான் படிக்கிறேன் சார், எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு இது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் இருக்கக்கூடிய ஒரு கம்ப்ளீட் பேட்ச். சரிங்களா? ஸோ தமிழ் இருக்கும், ஜிஎஸ் இருக்கும், மேக்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் இதில் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் நான் தான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்றது தெரியும். ஸோ தமிழை பொறுத்தவரையும் உங்களுக்கு 2 எக்ஸாமுக்குமே யூஸ் ஆகிற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணி கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஸ்டடி பிடிஎஃப்ல என்னென்ன படிக்கணும் அப்படின்றதும் சொல்லிடுவோம். ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் என்ன? தமிழ். சரிங்களா? செகண்ட் ஃபோக்கஸ் என்ன பண்ண போறோம்? இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் ஜிஎஸ்ல எதுலாம் வெயிட்டேஜ் அதிகமா இருக்கோ அது எப்படி நீங்க படிக்கணும் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். நீங்க படிக்க போறீங்க, டெஸ்ட் எழுத போறீங்க. சரிங்களா? யூனிட் 6 பாலிட்டி, ஹிஸ்டரி, ஐஎன்எம் இந்த எதுலாம் வந்து மதிப்பெண்கள் அதிகமான ஏரியா இருக்கோ அது எல்லாமே நீங்க படிச்சுட்டு டெஸ்ட் எழுத போறீங்க. அதுக்கப்புறம் என்ன ஃபோக்கஸ் பண்ண போறோம்? மேக்ஸ். சரிங்களா? அது மட்டும் இல்லாம நம்ம வெறுமனே படிக்கிறத தாண்டி, ஏன்னா புக்கு மொத்தமா எடுத்து படிக்கிறோம் அப்படின்றது இல்லாம ஏற்கனவே தேர்வுகள்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல என்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். அது உங்களுக்கும் நம்ம கைட் பண்ண போறோம். சரிங்களா? நம்ம தமிழா இருந்தாலும் சரி, ஜிஎஸ் இருந்தாலும் சரி, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல எப்படி கேள்விகள் கேட்டிருக்காங்க, அந்த கேள்விகள் எங்க கேட்டிருக்காங்க, அது நம்ம எப்படி கவர் பண்ணலாம், இது எல்லாத்தையுமே நம்ம லேர்ன் பண்ணிக்க போறோம். இது பேசிக்கா உங்களுக்கு கம்பல்சரி தேவையான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம மொத்தமா புக்கு ஸ்கூலுக்கு நம்ம படிக்க போறதில்ல, காம்படிட்டிவ் எக்ஸாம் தான் படிக்க போறோம். அப்ப அங்க கேள்விகள் எப்படி கேட்கறாங்க, என்ன மெத்தட்ல கேட்கறாங்க, என்ன மாதிரியான டைப்ல கேட்கறாங்க, என்ன மாதிரி நம்மளை கன்ஃபியூஸ் பண்றாங்க, இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ என்னென்ன நம்ம கவர் பண்ண போறோம் அப்படின்றத சொல்லிட்டேன். ஓகே, ஸ்டடி பிடிஎஃப் உங்களுக்கு டெலகிராம்ல ஸ்டடி பிடிஎஃப் அப்டேட் ஆகும். டெஸ்ட் எங்க எழுதுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ல. சரிங்களா? ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் வந்து நம்ம ஆப்ல தனியா பெய்ட் ஸ்டூடெண்ட்க்கு இருக்கக்கூடிய ஆப்லயே நீங்களும் ஜாயின் பண்ணி டெஸ்ட் எழுத போறீங்க. உங்களுக்கு மார்க், ரேங்க், ரிப்போர்ட் இதெல்லாமே டீடைல்டா ஆப்லயே வந்துடும். நீங்க எங்களுக்காக வெயிட் பண்ணும் அப்படின்ற எந்த விதமான அவசியமே இருக்காது. நீங்க நைட் 11 மணிக்கு டெஸ்ட் எழுதினாலும் உங்களுக்கான ரேங்க், ரிப்போர்ட், மார்க் இது எல்லாமே டீடைலா ஷோ ஆகும். காலைல 4 மணிக்கு டெஸ்ட் எழுதினாலும் உங்களுக்கான மார்க், ரேங்க் இது எல்லாமே ப்ராப்பரா அப்டேட் ஆகும். சரிங்களா? இதை யாரும் மிஸ்யூஸ் பண்ண வேண்டாம். முடிஞ்ச வழி நல்லா பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கும் போது நம்ம அதை வச்சு எப்படி முன்னேற முடியும், அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இன்னும் நம்ம எப்படி மெருகேற்றிக்க முடியும் அப்படின்னு பாருங்க. சரிங்களா? ஸோ டெய்லி ஸ்டடி பிடிஎஃப் டெலகிராம் அப்டேட் பண்ணிடுவோம். ஆப்ல உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும், அந்த டெஸ்ட்டை டெய்லி எழுதிட்டு வாங்க. சரிங்களா? இது என்னென்ன இருக்குன்றத நான் தனி வீடியோவில் இன்னொன்று கொடுக்குறேன். இப்போதைக்கு நீங்க ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும், டெலகிராம் இன்ஸ்டால் பண்ணணும். சரிங்களா? டெலகிராம்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு நான் சொன்ன சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு நான் சொல்லக்கூடிய பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இது 2 தான் நீங்க இப்போ ஃபாலோ பண்ணணும். மற்றபடி நான் சொல்லக்கூடிய தகவல்களை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆப் எந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல போனீங்கன்னா அதியமான் அகாடமி பிளஸ் ஆப்கான லிங்க் வீடியோக்கு கீழே நான் கொடுக்குறேன். சரிங்களா? அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதியமான் அகாடமி பிளஸ் ஆப். நம்ம 2 ஆப் இருக்கும். அதியமான் டிஎன்பிஎஸ்சி போலீஸ்னு ஒன்று இருக்கும், அதியமான் அகாடமி பிளஸ்னு ஒன்று இருக்கும். நீங்க இன்ஸ்டால் பண்ண வேண்டியது அதியமான் அகாடமி பிளஸ். சரிங்களா? இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, அதே போல டெலகிராம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தமிழ் நான் சொன்னேன் இல்லையா, ஏற்கனவே 10,000 மேல இருப்பாங்க. நீங்க இப்ப அதியமான் டிஎன்பிஎஸ்சி தமிழ் அப்படின்ற டெலகிராம் சேனலை முதல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் நான் சொன்ன ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்ல உங்களுக்கு டவுட் வரும், எங்க போய் ஜாயின் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேட்ச் அப்படின்னு இருக்கும். ஆப்ல வந்து கீழே மெனு நிறைய இருக்கும். சரிங்களா? ஹோமு, பேட்ச், ஸ்டோரு, சேட்டு, ப்ரொஃபைல் அப்படின்னு நிறைய மெனு இருக்கும். அதுல நீங்க ஜாயின் பண்ண வேண்டியது பேட்ச். பேட்சுக்கான கோட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீ டிஎன்பிஎஸ்சி. நேம் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்னேன் இல்லையா, கனவே நிஜம் அப்படின்னு இருக்கும். பேட்சோட நேம் என்னவா இருக்கும்? கனவே நிஜம் டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ பேட்ச் அப்படின்னு இருக்கும். பேட்ச் கோடுன்னு கேட்கும். அந்த இடத்துல நீங்க என்ன கொடுக்கணும்னா ஃப்ரீ டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு கொடுங்க. சரிங்களா? ஃப்ரீ டிஎன்பிஎஸ்சி இதை மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பேட்ச்குள்ள நீங்க ஜாயின் ஆயிப்பீங்க. சரிங்களா? இங்க டீம்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. அந்த பேட்ச்குள்ள உங்களுக்கு ஃபாலோ பண்றது ஈஸியா இருக்கும். டெஸ்ட் அப்டேட் பண்ணோம் அப்படின்னா டெஸ்ட் 1, 2 இந்த மாதிரி ஆர்டரா உங்களுக்கு இருக்கிறதுக்காக அந்த பேட்ச்குள்ள ஜாயின் பண்ண சொல்றோம். நம்ம வாட்ஸ்அப்லயோ இல்லை வெப்சைட்லயோ உங்களுக்கு ஷேர் பண்றோம் அப்படின்னா எங்கேயாவது மிஸ் பண்ணிடுவோம். பட் இங்க வந்து நீங்க மிஸ் பண்ணாம எழுதுறதுக்கு ப்ராப்பரா ஒரு இடத்துல ஆர்கனைஸ்டா கொடுக்குறோம். சரிங்களா? அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டெலகிராம்கான லிங்க்கும் கொடுத்துட்டேன், ஆப்கான லிங்க்கும் கொடுத்துட்டேன், ஆப்ல எப்படி ஜாயின் பண்ணும் அப்படின்றதையும் சொல்லிட்டேன். ஓகே, இனிமே நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது என்னது? படிக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. முதல்ல சிலபஸ். சரிங்களா? சிலபஸ் இது வரையும் பார்க்காதவங்க சிலபஸ் எடுத்து பாருங்க. சிலபஸ் பத்தி தனி வீடியோ நான் கொடுக்குறேன். எப்படி படிக்கணும், என்ன பண்ணும் அப்படின்றதும் தனி வீடியோ நான் கொடுக்குறேன். 8ஆம் தேதி வரையும் வெயிட் பண்ண வேண்டாம். பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இது வரையும் புக்ஸ் இல்லை அப்படின்னா ஸ்கூல் புக் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டடி பிடிஎஃப் கொடுப்போம். இருந்தாலும் ஸ்கூல் புக் இருந்தால் பெட்டர். ஸ்கூல் புக் இல்லை அப்படின்னா நமக்கிட்டே ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியான புத்தகங்கள் இருக்கும். ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி இந்த மாதிரி தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் தனித்தனி புக்ஸ் வந்து இருக்கும். வேணுன்றவங்க அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.
மினிமம் காஸ்ட்ல புக் வந்து ஒர்த்தா இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆப்ல நான் சொன்ன மாதிரி இந்த சப்ஜெக்ட் எல்லாமே நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு டவுட் வரும். ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க, இங்க இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கீழே மெனு இருக்கும். ஆப் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஆப்பை இன்ஸ்டால் பண்றது வெறுமனே இன்ஸ்டால் பண்ணி விட்டுறாதீங்க. சரிங்களா? முதல்ல உங்க நேம், அப்புறம் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதை போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. உங்க நேம் கேட்கும், அதுல வந்து நிறைய மெத்தட் இருக்கும். வாட்ஸ்அப், அதே போல கூகுள், இல்லை யூஸ் அனதர் மெத்தட், இந்த மாதிரி இருக்கும். யூஸ் அனதர் மெத்தட் கொடுங்க, உங்க நேம் கொடுங்க, உங்க மொபைல் நம்பர் கொடுங்க, உங்க இமெயில் ஐடி கொடுங்க. இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆப் இன்ஸ்டால் ஆயிட்டு இந்த மாதிரி மெனு இருக்கும். ஹோம், பேட்ச், ஸ்டோர், சேட், ப்ரொஃபைல் அப்படின்ட்டு. இதுல பேட்ச் அப்படின்ற மெனுவில் தான் நான் சொன்னேன். சரிங்களா? பேட்ச் அப்படின்ற மெனு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்ச் கோடு கேட்கும். இங்க இருக்கு இல்லையா, ஃப்ரீ டிஎன்பிஎஸ்சின்னு போட்டிருக்கேன் இல்லையா, ஸ்கிரீன்ல தெரியுதா, இல்ல முன்ன ஸ்லைட்ல கொடுத்து பாருங்க. இங்க இருக்கு இல்லையா, ஃப்ரீ டிஎன்பிஎஸ்சி, இந்த பேட்ச் கோட் போடுங்க. சரிங்களா? ஸோ ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா சொல்லுங்க, நான் தனியா பேட்ச்ல எப்படி ஜாயின் பண்ணும் அப்படின்ற ஒரு வீடியோ மேக் பண்ணி டெலகிராம்ல ஷேர் பண்றேன். மறக்காம நீங்க டெலகிராம்ல மட்டும் ஜாயின் பண்ணிடுங்க. சரிங்களா? ஆப்பை கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை. நார்மலா நம்ம வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ற மாதிரி தான், அதுவும் ஒரு ஆப், அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே, டெலகிராம்ல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம்ல ஆப்ல எப்படி ஜாயின் பண்ணணும் டவுட் இருக்கவங்க தனியாக ஒரு வீடியோவை நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இவ்வளோதான். இந்த டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம பேட்சஸ் கொண்டு போக போகிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ண போகிறோம். மினி டெஸ்ட், ரேண்டம் டெஸ்ட், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட், நிறைய டிஸ்கஷன், எப்படி நம்ம படிக்கணும், இந்த மாதிரி வந்து ஒரு கம்யூனிட்டி மாதிரி நீங்கள் சேர்ந்து படிக்க போறீங்க. சரிங்களா? ரேங்க் உங்களுக்குள்ள நீங்கள் காம்ப்ளீட் பண்ண போறீங்க. 1000 பேர் 2000 பேர் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்குள்ள என்ன ரேங்க் மார்க் வாங்குறீங்க அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்கும். அது எல்லாமே ஆப்ல உங்களுக்கு ஷூ ஆகும். சரிங்களா? இது வந்து ஒரு பெய்டு பேட்ச் மாதிரி நீங்க ஃபீல் பண்ணி எழுதுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க ஒரு 2000 ரூபாய் பே பண்ணி இல்ல 1500 ரூபாய் பே பண்ணி ஒரு டெஸ்ட் பேட்ச் எழுதுறீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் பேட்ச்க்கு என்ன மாதிரியான உழைப்பு கொடுப்பீங்களோ அதுல சற்றும் சளைக்காமல் முழுவதுமான உழைப்பை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எக்ஸாம்ல கிளியர் பண்ணிட முடியும். நான் சொன்ன மாதிரி என்னென்ன சப்போர்ட் எங்க சைட்ல பண்ண முடியுமோ அது எல்லாமே இந்த பேட்ச்க்குள்ள உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? வரக்கூடிய ஜூன் 8ஆம் தேதி உங்களுக்கு ஸ்டடி பிளான் PDF நான் அப்டேட் பண்றேன். சரிங்களா? இன்னும் ஒரு மண்டே நைட் 9:30க்கு அப்டேட் ஆகும். மார்னிங்கே கேட்க வேண்டாம். ஜூன் 8 மண்டே நைட்டு 9:30க்கு பிளான் இதே போல இன்னொரு வீடியோவில் நான் அப்டேட் பண்றேன். அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன வீடியோஸ் எப்படி ஜாயின் பண்ணும் இந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நான் டெலகிராம்லயோ இல்லை சேனல்லையோ அப்டேட் பண்றேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. காலேஜ் படிக்கிறவங்க, இல்லை 3rd இயர் படிக்கிறவங்க, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க, இல்லை இப்பதான் படிக்க ஸ்டார்ட் பண்றாங்க, என்னால பே பண்ணி படிக்க முடியல சார் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? உங்களால முடிஞ்ச ஒரு ஹெல்ப். சரிங்களா? ஓகே, அதே போல சேனல்ல நிறைய வீடியோஸும் அப்டேட் ஆகும். நம்ம யூடியூப் சேனல்லையும் அப்டேட் ஆகும். அதை எப்படி ஃபாலோ பண்ணும் அப்படின்றதும் சொல்றேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கனவே நிஜம். உங்களுடைய கனவு ஒரு அரசு அதிகாரியா மாறணும் அப்படின்றது, அந்த அரசு அதிகாரியா மாறதுக்கான எங்களுடைய சைட்ல இருந்து என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணுவோம். உங்களுடைய கனவு நிஜமாக வாழ்த்துக்கள். இருக்கக்கூடிய பெயின், உங்களுடைய வலிகள் எல்லாமே போக்குறதுக்கு நீங்க அரசு வேலையை நோக்கி போக போறீங்க. கண்டிப்பா உங்களுடைய பெயின் எல்லாமே மாறும். சரிங்களா? மாயம் கண்டிப்பா நடக்கும். உங்களுடைய காயங்கள் எல்லாமே மாயமா மாறும். அரசு அதிகாரியா கண்டிப்பா நீங்க உருவெடுப்பீங்க. சரிங்களா? இது என்னுடைய வார்த்தை. கண்டிப்பா நிஜமா மாறும். நம்ம ஃப்ரீ பேட்ச் எல்லாமே முடிச்சுட்டு பிளான் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்னொரு வீடியோலையும் கடைசியாக மீட் பண்ணும்போது உங்களுடைய ஃபீட்பேக்கை நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க. நம்ம அதை பார்ப்போம். ஓகே, ஸோ ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கில் மறக்காம இந்த பேட்சை எந்த அளவு நீங்கள் பயன்படுத்த போறீங்க, நீங்கள் எப்படி வந்து உங்களுடைய உழைப்பை கொடுக்க போறீங்க, எப்படி இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, உங்களுடைய மைண்ட் செட் என்ன, சரிங்களா? ஏன் அப்படின்னா கமெண்ட்ஸ் பார்த்து என்னால் தெரிஞ்சுக்க முடியும். என் சைட்லேருந்து டீமுக்கு இன்னுமே வந்து நான் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய கருத்துக்களோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.